தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹசீம் மூசா உட்பட 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. ஸ்ரீநகரின் ஹர்வான் மற்றும் லெட்வாஸ் பகுதியில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்கியது. மவுண்ட் மகாதேவில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் இதற்கு ஆபரேஷன் மகாதேவ் என பெயரிடப்பட்டது. இந்த நடவடிக்கையில் பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் என்ற ஹசீம் மூசா என்பவர் உள்ளிட்ட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் மூவரும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது. வனப்பகுதியிலிருந்து வந்த கிராஸ் டாக்கை சந்தேகித்த அதிகாரிகள் உள்ளூர் மக்களிடமும் தகவல்களை சேகரித்துள்ளனர். இதையடுத்து மகாதேவ் வனப்பகுதியில் தெர்மல் இமேஜிங், மல்டி ஸ்பெக்ட்ரல் மற்றும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ட்ரோன், லிடார் மற்றும் AI கண்காணிப்பு ட்ரோன்களுடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சந்தேக நபர்களை கண்டறிந்த அதிகாரிகள் அயர்ந்த தூக்கத்தில் இருந்த 3 தீவிரவாதிகளையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்தனர். அவர்களிடமிருந்து 17 கிரானைட்கள், ஒரு M4 கார்பைன் மற்றும் 2 AK-47 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கமளித்தார். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த ராஜ்நாத் சிங், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக கூறினார். இந்திய மகளிரின் சிந்தூர் அழிக்கப்பட்டதற்கு பதிலடியாகவே தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும், பாகிஸ்தானில் தீவிரவாத இலக்குகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் தாக்குதலால் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும், ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த சாமானிய மக்கள் யாரும் குறிவைக்கப்படவில்லை என்றும் கூறினார். போரை நிறுத்த முதலில் பாகிஸ்தான் நாடே கோரிக்கை விடுத்தது என்றும், பாகிஸ்தானின் விமான தளங்கள் தாக்கப்பட்டதும் தாக்குதலை நிறுத்த அந்நாட்டு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் என்று கூறினார். வெறும் 22 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்கள் ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது இந்தியா எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை என்றும், முப்படைகளின் அசாத்திய ஒருங்கிணைப்புக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்தார். எதிரி நாட்டின் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை என்றும், மாறாக நமது நாட்டு போர் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதைத்தான் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர் என்றும் விமர்சித்தார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகள் நாட்டு மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாக இல்லை என்றும் தெரிவித்தார். நெல்லை KTC நகரில் காதல் விவகாரத்தில் IT ஊழியர் கவின் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் SI மகன் சுர்ஜித்தை போலீசார் கைது செய்துள்ளனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்பட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாளையங்கோட்டை காவல் உதவி ஆணையாளர் சுரேஷ் தலைமையிலான குழு இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறது. கவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெண்ணின் பெற்றோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. ஒருதலை காதல் பிரச்சினை எனவும், பெண்ணை காதலிக்க வற்புறுத்தியதால் கொலை சம்பவம் நடந்ததாகவும் பெண்ணின் பெற்றோர் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எனினும் இரு தரப்பினரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என 19 வயது வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சாதனை படைத்துள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற மகளிர் செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த நட்சத்திர வீராங்கனைகள் திவ்யா தேஷ்முக் மற்றும் கோனேரு ஹம்பி பலப்பரீட்சை நடத்தினர். இறுதிப் போட்டியின் முதல் 2 சுற்றுகளும் டிராவில் முடிவடைந்த நிலையில் போட்டி டை பிரேக்கருக்கு சென்றது. இருவரும் முதன்முறை சாம்பியனாகும் நோக்கில் விளையாடியதால் போட்டி விறுவிறுப்பாக நகர்ந்தது. இறுதியாக 1.5க்கு 0.5 என்ற கணக்கில் கோனேரு ஹம்பியை வீழ்த்தி திவ்யா சாம்பியனாக உருவெடுத்தார். I think Divya's evaluation bar just hit. Here we are. Divya Deshmukh. What the emotions. Has done it, ladies and gentlemen. இதன் மூலம் மகளிர் உலக கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்த திவ்யா தேஷ்முக் இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையையும் பெற்றார். 19 வயதில் உலக சாம்பியனாக உருவெடுத்துள்ள திவ்யா தேஷ்முக்கை பல கோடி இந்திய ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றனர். திமுக மற்றும் பாஜகவின் அரசியல் நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.
தமிழையும் தமிழ்நாட்டையும் ஒதுக்கும் பாஜக அரசின் பிரதமர் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழர் என மார்த்தட்டிக் கொள்ளும் திமுக அரசு சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதை அளிக்காததால் பாஜக அரசு இதை கையில் எடுத்திருப்பதாக கூறியுள்ளார். கீழடியில் ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகம் மற்றும் வரலாற்றை மூடி மறைக்க முயலும் பாஜக அரசு தற்போது சோழர்களின் பெருமையை பேசுவது கபட நாடகம் என்று விஜய் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். திமுக, பாஜக இரண்டும் ஒரே அணியில் செயல்படுகின்றன என்பதை மக்கள் உணர்ந்து 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஆதார் எண், ரேஷன் அட்டை ஆகியவற்றை இருப்பிட ஆவணங்களாக பரிசீலிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியால் லட்சக்கணக்கில் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதார் எண், ரேஷன் அட்டை ஆகியவற்றை இருப்பிட ஆவணங்களாக பரிசீலிக்க வேண்டுமென வலியுறுத்திய நீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் திருத்த முறைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேலும் மனுக்கள் மீதான வாதங்களை முன்வைக்கும் விதமாக விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளது. கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய வழக்கில் நீதிபதிகள் விசாரணை குழு முன் ஆஜராகிவிட்டு வழக்கு தொடர்வதா என்று அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. நீதிபதிகள் விசாரணை குழு அமைத்ததை ஏன் எதிர்த்து வழக்கு தொடரவில்லை என்றும், தற்போதைய நிலையில் வழக்கு தொடர வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. நீதிபதிகள் விசாரணை குழு அறிக்கைகளின் உண்மைத்தன்மையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கும் நிலையில் அவற்றில் என்ன குறைபாடு உள்ளது என்றும், நீதிபதிக்கு எதிராக அளிக்கும் புகார் மீது நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்னவாகும் என்ற சரமாரி கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பெற்றோரை இழந்த பிறந்த 10 மாதங்களேயான குழந்தை நீதிகா இமாச்சலின் குழந்தை என அறிவிக்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அக்குழந்தையின் கல்வி மற்றும் இதர செலவுகளுக்கு அரசே உதவி செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சீனாவின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக அங்கே பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள 11 மாகாணங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹுபை மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 8 பேரை தேடும் பணியானது தொடர்கிறது. வெள்ளம் காரணமாக தலைநகர் பீஜிங்கில் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் தொடர் மின்வெட்டு காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரஜினிகாந்தின் கூலி படத்தின் ட்ரெய்லர் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமீர்கான், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேனா, சௌபின் சாஹிர், ஸ்ருதிஹாசன் என மிக பிரபலமான நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக உள்ளது. இதனை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மிகப்பெரிய விழா நடைபெறவுள்ளதாகவும் விழாவில் ரஜினிகாந்த் பேச உள்ளதாகவும் படக்குழு வீடியோ மூலம் தெரிவித்துள்ளது. இப்படி இருக்க அதே நாளில் படத்தின் ட்ரெய்லரையும் வெளியிட உள்ளதாக கலக்கல் போஸ்டருடன் படக்குழு அறிவித்துள்ளது.